கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே இந்த 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டிலே தேவனோடு உள்ள உறவில் வளருதல், க்ரோயிங் இன் எ ரிலேஷன்ஷிப் வித் காட் என்ற ஒரு விசேஷமான தலைப்பின் கீழே நாம் பாடங்களை படித்து கொண்டே வந்தோம். இன்றைக்கு நாம் இந்த காலாண்டின் கடைசி பாடம் 13ஆம் பாடத்தை படிக்கப் போகிறோம். என்ன தலைப்பில் என்றால், நித்தியத்திற்குள், இன்டு இட்டர்னிட்டி என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளைகளே, தேவனோடு நாம் உறவிலே வளர வேண்டியது எத்தனை அவசியம் என்பதை இந்த காலாண்டு பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தன. கற்றுக் கொடுத்த பாடங்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்ப்போம். அப்படியானால் நாம் அவரை போலவே மாறியிருப்போம் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை போல் நாம் மாறுவதற்கு அவரோடு இருக்கிற உறவில் பலப்பட வேண்டும். தேவனுடன் வளரும் உறவு நித்தியத்தில் முடியும். ஆனால் நித்தியம் என்பது முடிவில்லாத ஒன்று. உலகத்தாருக்கு உலக வாழ்க்கை அல்லது எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்து இல்லை, வேதாகமம் இல்லை, நம்பிக்கை இல்லை, அவர்களுக்கு சத்தியம் இல்லை. ஆனாலும் தேவ ஜனத்திற்கு, உங்களுக்கும் எனக்கும் எதிர்காலம் ஆச்சரியக்குறியாகும். ஆண்டவர் ஆச்சரியமான எதிர்காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஏனென்றால் பைபிளில் படிக்கிறோம், பிரசங்கி 3:11 பாருங்களேன், 2ஆம் வரி, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் சில மொழிபெயர்ப்புகளிலே படித்தால், ஆங்கில வேதாகமங்களிலே எப்படி இருக்குன்னா, நித்தியத்தை அவர்கள் இருதயங்களிலே வைத்திருக்கிறார் அப்படின்னு படிக்கிறோம். ஒரு வசனம் பாருங்களேன், தி லிவிங் பைபிள் என்ற பைபிளில், God has planted eternity in the hearts of men. மனிதரின் இருதயங்களிலே தேவன் நித்தியத்தை வைத்திருக்கிறார். அப்போது நம்முடைய இருதயங்களிலே தேவன் நித்திய உலகத்திற்கான வாஞ்சையை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அப்படியானால் நித்தியத்தை நித்தமும் நம் நெஞ்சிலே சுமந்து நஞ்சின்றி நற்சாட்சிகளாக நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? ஜெபத்தோடு நாம் படிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இதோ இந்த நாளில் இந்த காலாண்டின் கடைசி பகுதியில் வந்து நிற்கிறோம். இந்த 2ஆம் காலாண்டு முழுவதும் கர்த்தர் நடத்தினீர். இந்த நாளின் விசேஷமான பாடத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். தேவனே, உம்மோடு நாங்கள் வைத்திருக்கிற அந்த உறவு நித்தியத்திலே, அந்த முடிவில்லாத பெருவாழ்விலே பங்கடைய வேண்டும். அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த நாளின் பாடத்தை ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த பாடத்தில் நாம் கற்க வேண்டிய 5 பாடங்கள். முதலாவது, முடிவு சமீபம். 2வது, முகமுகமாய் சந்திப்போம். 3வது, மணவாட்டியாக ஆயத்தமாவோம். 4வது, ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுவோம். 5வது, அழைப்பின் ஊழியம் செய்வோம். முதலாவது பாடம், முடிவு சமீபம். வேதாகமத்தில் முடிவு சமீபம் என்ற வார்த்தைகளை, எச்சரிப்பின் வார்த்தைகளை நாம் திரும்ப திரும்ப படிக்கிறோம். எதற்கெல்லாம் முடிவு சமீபம் என்றால், உலகத்தின் முடிவு சமீபம். 1 பேதுரு 4:7 படிக்கிறோம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பேதுரு எழுதுகிறார். 1ஆம் நூற்றாண்டிலேயே சொல்கிறார்.
எல்லாவற்றிற்கு முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பார்க்கிற உலகம், நம்மை சுற்றிலும் இருக்கிற உலகம் ஒரு பயங்கரமான அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அவர் உணர்த்தி இருக்கிறார். மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 17, லூக்கா 21 ஆகிய அதிகாரங்களில் எல்லாம் ஆண்டவர் வருகைக்கடுத்த அடையாளங்களை பற்றி பேசியிருக்கிறதை, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை அவர் தெளிவாக சுட்டி காண்பித்திருக்கிறார். ஆகவே உலகத்தின் முடிவு சமீபம் என்று வேதம் காட்டுகிறது. அதே சமயத்தில் என் வாழ்வின் முடிவும் சமீபம் என்றும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், யாக்கோபு 4 அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகள், பல நேரங்களில் நாம் இதை செய்து விடுவோம், அதை சாதித்து விடுவோம், இத்தனை வருஷம் நான் அப்படி இருந்து விடுவேன், இந்த பதவியை நான் வகித்து விடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த நாட்டுக்கு போகிறோம், இந்த நாட்டுக்கு போகிறோம், இந்த தொழில் செய்ய போகிறோம் என்று சொல்லுகிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாதே, எனக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன், உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது? How is your life? It is like a vapor. புகையை போன்றது. நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது, நிரந்தரமற்றது, நிச்சயம் அற்றது. அப்போ என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால் இப்படி செய்வோம், இங்கே போவோம், அப்படி தான் சொல்லணும். அப்படியான என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கையின் முடிவு சமீபம். எப்போ என்னுடைய வாழ்வு முடியும் அப்படின்னு தெரியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த உலகத்திற்கும் முடிவு சமீபம் என்பது நமக்கு தெரியும். என் வாழ்வின் முடிவும் சமீபம் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ தான் கர்த்தருக்குள்ளாக நாம் தாழ்மையாய், மனத்தாழ்மையாய் நடப்போம். பெருமை பேச மாட்டோம், ஆணவம் கொள்ள மாட்டோம். அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவாய் நிலையற்றது. என் வாழ்வின் முடிவும் சமீபம் என்பதை நாம் மனதிலே கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால், நித்தியத்தின் நாட்டம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். 2வது பாடம், முகமுகமாய் சந்திப்போம். ஆண்டுடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும். பார்த்தது கிடையாது, ஆனால் பார்க்காமலே என்ன செய்கிறோம்? அவர் விசுவாசிக்கிறோம். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆண்டுடைய முகத்தை சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம். நித்தியத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற அனுபவத்தை பெறுவோம். அதை பெற வேண்டும் என்றால் இப்போவே நமக்கும் ஆண்டவருக்கும் உறவு நெருக்கமாக இருக்க வேண்டும். தேவனின் முகத்தை தினமும் தேடும் வாழ்வே நமது பிரதான தேவை. ஆண்டவர் தினம் தேட வேண்டும். சங்கீதம் 27:8 பாருங்க, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆண்டவர் அவருடைய முகத்தை நம்ம தேடணும், தினம் அவருடைய சமூகத்தில் உட்கார வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. இப்போ தேவனை தேட வேண்டும், அவர் முகத்தை தேடணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. தேடுகிறோமா? அந்த உறவு நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே நெருக்கமாக இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும்.
அன்பானவர்களே, ஆரோன் என்ற பிரதான ஆசாரியன் இன்னும் மற்ற எல்லா பிரதான ஆசாரியர்களும் சொல்லுகிற ஆசீர்வாதம் அதுதான். பாருங்கள், என்னாகமம் 6:24-26 வரை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய முகத்தின் பிரகாசம், ஆண்டுடைய முகத்தின் பிரசன்னம் நமக்கு எப்பொழுதும் தேவை. அப்பொழுதுதான் நமக்கு கிருபையும் சமாதானமும் நிரம்பி வழியும். அதனால தான் இந்த ஆரோனிக் பெனடிக்ஷன், ஆரோனிய ஆசீர்வாதம் ஆசாரியர்களால் கூறப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பார்த்தீங்களா, அப்போது தேவனுடைய முகத்தை தேடுகிற உறவும், அப்படி தேடும் பொழுது நமக்கு கிடைக்கூடிய கிருபை சமாதானம் என்னும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே இடைவிடாமல் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாய் 2ஆம் முறையாய் வரப்போகிறார். கீழ்வானிலே ஒரு சிறு கரு மேகம் தோன்றும், கையளவு மேகம், உள்ளங்கையளவு மேகம் தோன்றும். எப்படி எலியா சம்பவத்தில் படிக்கிறோம், கர்மேலிலே அவர் ஜெபித்தார், உள்ளங்கை அளவு மேகம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போல வெளிப்படுத்தல் 14:14 சொல்லியிருக்கிறபடி கிறிஸ்து தோன்றுவார். 1000 தூதர்களுடன் அவர் தோன்றுவார். வெளிப்படுத்தல் 14:14 பாருங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 14-20 வசனங்கள் வரைக்கும் 2ஆம் வருகையை பற்றிய அழகான காட்சி அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் வருகை, அதில் 2 அறுவடைகளை பற்றியும் நம்ம அதே பகுதியில் படிக்கிறோம். முதலாம் அறுவடை பூமியின் பயிர் முதிர்ந்தது அப்படின்னு படிக்கிறோம். பூமியின் பயிர் என்றால் தேவனுடைய ஜனங்கள் அவரை நெருக்கமாக அறிந்திருந்து அவரோடு உறவிலே வளர்ந்து அவருக்குள்ளாக மரித்தவர்கள், அவருக்குள்ளாக உயிரோடு இருக்கிறவர்கள். இந்த கூட்டம் தான் அவருடைய ஜனம், பூமியின் பயிர். அதுதான். ஆகவே அந்த கூட்டத்தை ஆண்டவர் நிச்சயவார் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார். 2ஆம் வருகையில் உயிரோடு இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் மறுரூபமாக்குவார். இந்த 2 கூட்டத்தாரையும் தேவதூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பூமியின் 4 முனைகளுக்கும் சென்று கூட்டிச் சேர்ப்பார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும். அதில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் தேவ ஜனங்கள் மறுரூபமாவார்கள். எல்லாரும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே இருப்பார் அப்படின்னா, 2ஆம் வருகையில் அவர் பூமியில் இறங்கிவிட மாட்டார். அவருடைய பாதங்கள், அவருடைய கால்கள் பூமியில் படவே படாது 2ஆம் வருகையில். ஏனென்றால் இயேசுவே சொல்லியிருக்கிற மத்தேயு 24 இதோ இங்கே இருக்கிறார், இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் அறை வீட்டில் இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிறார் என்றால் புறப்படாதேயுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் பூமியில் இறங்கவே மாட்டார். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் படித்து பார்த்தோம்னா அவர் அங்கே இருப்பார் வானத்தில் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் என்ன செய்வோம்? கிறிஸ்துவை சந்திப்போம். முகமுகமாய் சந்திக்கிற அந்த அனுபவம் நமக்கு உண்டாகும். அது எத்தனை பேரானந்தம், எவ்வளவு பேரின்பமாக இருக்கும். அன்பானவர்களே, கல்லறைகள் திறக்கும், முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும். 2ஆம் வருகையின் நாள் முதல் நித்திய
நித்தமும் அவர் முகத்தை நாம் தரிசிப்போம். வெளிப்படுத்தல் 22:4 அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். சமூகம் என்றால் அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய குணம் அவர்களுடைய சிந்தனை முழுவதும் நிரம்பி இருக்கும் என்று பொருள். அப்பனதே பிள்ளைகளே, அப்படியானால் தேவனுடைய முகத்தை நாம் சீக்கிரமாய் தரிசிக்க போகிறோம். நித்தியத்திற்குள்ளே நாம் வெகு விரைவிலே அடியெடுத்து வைக்கப் போகிறோம் என்பது எத்தனை அற்புதமான பாடம். மூன்றாம் பாடம், மணவாட்டியாக ஆயத்தமாவோம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவே மணவாளன். ஏசாயா 54:5 படிக்கிறோம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், thy maker is thine husband. உன்னை படைத்தவரே உன் கணவர். அப்படிதான் வசனம் சொல்லுது ஆங்கிலத்தில். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வபூமியின் தேவன் எண்ணப்படுவார். அன்பானவர்களே, மணவாளன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யார்? மணவாட்டி 2 பேர் என்பது போல் வேத வசனங்கள் காட்டுகின்றன. பார்க்கலாமா? முதலாவது மணவாட்டி புதிய எருசலேம். வெளிப்படுத்தல் 21:9-10 வசனங்கள் பாருங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. யார்கிட்ட சொல்றாரு? ஒரு தேவதூதன் யோவான், அப்போஸ்தலன் யோவான்கிட்ட சொல்றார். பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் அப்படின்னு படிக்கிறோம். கவனிச்சிங்களா? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி. அது எதுன்னு படிக்கிறோம் 10ஆம் வசனத்தில்? புதிய எருசலேம். புதிய எருசலேம் அது மணவாட்டின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. அன்பானவர்களே, இந்த மணவாட்டி யார் என்றால் இயேசுவின் நிஜ மணவாட்டி, லிட்டரல் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். இது ஒரு மணவாட்டி அப்படின்னு பைபிள் காட்டுது. சரிங்களா? இன்னொரு மணவாட்டி யார் என்று பார்க்கலாமா? திருச்சபை எனும் மணவாட்டி. 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை சபையாரை பார்த்து பவுல் எழுதுகிறார். கொரிந்து சபை மட்டும் இல்லை, எல்லா சபைகளையும் குறிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லா திருச்சபைகள், சத்தியத்தின்படி நடக்கிற எல்லா திருச்சபைகள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். அப்போ சபைதான் மணவாட்டி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவிக்குரிய மணவாட்டி, ஸ்பிரிச்சுவல் பிரைட் யார் என்றால் திருச்சபை. அன்பானவர்களே, அப்போ முதல்ல பார்த்த மணவாட்டி, ரெண்டாவது பார்க்குற மணவாட்டி என்ன அர்த்தம் அப்படின்னா, முதலாவது பார்க்கிற மணவாட்டியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒன்று திரட்டி அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே சேர்த்து கொண்டவராக அவர் என்ன செய்வார்? 3ஆம் வருகையில் அவர் இறங்கி வருவார். சரிங்களா? 2ஆம் வருகையில் ஆண்டரோடு கூட பரலோகத்துக்கு போய் விடுகிறோம். 1000 வருஷம் பரலோகத்தில். அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழித்து பரிசுத்த நகரம் பரலோகமே கீழே இறங்கி வரும். சரிங்களா? அப்போ ஆண்டோடைய ஜனங்கள் அந்த நகரத்திற்குள்ளே இருப்பார்கள். அப்போ தான் இறங்கி வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த நகரமே இறங்கி வருவது 2ஆம் வருகையில் கிடையாது,
மூன்றாம் வருகையில். அப்படி இந்த மூன்றாம் வருகையில் இறங்கி வரும்பொழுது அந்த பரிசுத்த நகரத்திற்குள்ளே யார் இருப்பா? மீட்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் அங்கே இருப்பார்கள். அப்படியானால் பொருள் என்ன தெரியுமா? அந்த மணவாட்டியாக சபை பரலோகத்துக்குள்ளே இருக்கும். சபையும் அந்த நகரமும் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மனைவியாகி மணவாட்டின்னு படித்தோம் வெளிப்படுத்தல் 21:9. மணவாட்டி மனைவி ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மணவாட்டி என்றால் பிரைடு, மனைவி என்றால் ஒய்ஃப். மணவாட்டி சிறப்பான கவனிப்பை பெறுவாள். மனைவி ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணவாட்டியை, அந்த மணப்பெண்ணை அப்படி கவனிப்பாங்க. டெக்கரேஷன் பண்ணுவாங்க, புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, அப்படி தானே, இன்னும் அலங்காரம் பண்ணுவாங்க, என்னென்னமோ நடக்கும். லட்சக்கணக்கில் செலவு நடக்கும் பெண்ணுக்கு. சிறப்பான கவனிப்பு. மனைவி ஆனதுக்கப்புறம் அவள் பல பாடுகளை படுவாள். அதனால தான் வசனம் சொல்லுது மனைவியாகிய மணவாட்டி. உலகத்தின்படி பார்த்தா மணவாட்டி ஆகிட்டு தான் அப்புறம் மனைவியாக முடியும். ஆனால் ஆவிக்குறி ரீதியாக பார்த்தால் மனைவியாக நாம் இந்த உலகத்தில் இருந்துட்டு அப்புறம் மணவாட்டி ஆகிறோம். பாருங்களேன், வசனம் அப்படி தானே சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்கள், நீங்கள் வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டி அப்படின்னு படிக்கிறோம். பாடுகள் நிறைந்த உலகை விட்டு பரலோக இன்பங்களுக்குள் நுழைவதையே மனைவியாகிய மணவாட்டி என்று ஆவியானவர் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் பல பாடுகளை ஒரு மனைவியைப் போல ஆண்டவருக்காக பட்டு அவருக்காக நிற்போம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் மணவாட்டியாக ஆண்டவரை எடுத்துக்கொள்வார். என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கென்று சிறப்பான கவனிப்பு, நித்திய ஆசீர்வாதங்கள், உத்தம ஆசீர்வாதங்கள் நமக்கு காத்திருக்கிறது. அப்படியானால் நம்ம எவ்வளோ ஆயத்தமாக வேண்டும்? மணவாட்டிக்கு அலங்காரம் அவசியம், உண்மைதானே? பெண் அலங்காரம். ஆவிக்குரிய மணவாட்டிக்கு ஆவிக்குரிய அலங்காரம் மிகவும் அவசியம். அப்போது மணவாட்டியாக ஆயத்தமாக வேண்டும். நம்ம ஆயத்தமாகிறோமா? அருமையான கிறிஸ்தவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிள்ளைகளே, கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய பிள்ளைகள் நீங்களும் நானும். ஆனால் கிறிஸ்துவை நாம் வெளிக்காட்டுகிறோமா? நம்முடைய குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல யோசித்து பார்ப்போம். மணவாட்டியாக நாம் ஆயத்தமாகிறோமா? நித்தியத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும், நித்திய தேவனோடு வாழ வேண்டும் என்றால் நமது குணம் அவருடைய குணம் போல் ஆக வேண்டும் அல்லவா? அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு படித்தோமே மனப்பாட வசனத்தில். அவருக்கு ஒப்பாய் நாம் இருக்கிறோமா? அவருக்கு ஒப்பாக நாம் வளர்கிறோமா என்பதுதான் கேள்வி. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஆவிக்குரிய அலங்காரத்தை ஆவிக்குரிய மணவாட்டியாக அன்றாடம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தின் ஈவாக நாம் அதில் வளர வேண்டும். நாலாவது பாடம், ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுவோம். வேதாகமத்தில் ஆட்டுக்குட்டியானவர் என்ற பதம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அழகான ஒரு நாமம். யோவான் ஸ்நானன் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்று 2 தரம் குறிப்பிட்டார். ஒன்று யோவான் 1:29, இன்னொன்று 1:36. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அப்படின்னு படிக்கிறோம். அவர் தேவ ஆட்டுக்குட்டி. அப்போஸ்தலன் யோவான் இயேசுவை ஆட்டுக்குட்டியானவர் என்று வெளிப்படுத்தலில் 29 தடவை குறிப்பிட்டுள்ளார். யோவான் சுவிசேஷத்திலையும் அவர் தான் தேவாட்டுக்குட்டின்னு யோவான் எழுதுகிறாரு. அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தலையும் அவர் தான் குறிப்பிடுகிறார் 29 தடவை. ஒரே ஒரு வசனம் பாருங்கள், வெளி 5:12. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள
பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். 7 விதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள பாத்திரர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவ ஆட்டுக்குட்டியானவர். அன்பானவர்களே, இந்த ஆட்டுக்குட்டியானவரோடு தான் நித்தியமாக வாழப்போகிறோம், அவரை நாம் பின்பற்றப் போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், வசனத்தில் படிக்கிறோம், வெளிப்படுத்தல் 14:4 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், நித்தியத்தில் எங்கே போனாலும், அவர் எந்த உலகத்துக்கு போனாலும், எந்த பால்வீதி மண்டலத்திற்கு போனாலும் அவருடையவர்கள் பின்பற்றுவார்கள். அன்பானவர்களே, அங்கே போய் அவரை நாம் பின்பற்றுவோம் என்றால் நாம் இங்கேயே அவரை பின்பற்ற வேண்டும். பாருங்களேன், பைபிளில் யோவான் ஸ்நானன் அறிக்கையிட்டார் தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை பார்த்து. அந்த அறிக்கையை கேட்டு அவனுடைய 2 சீஷர்கள் இயேசுவை பின்பற்ற தொடங்கினார்கள். யோவான் 1:37 படிக்கிறோம். அவன் இப்படி சொன்னதை 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அவனுடைய சீஷராக இருந்தவர்கள் அவருடைய சீஷரானார்கள். காரணம், அவன் சுட்டி காண்பித்தான், இதோ தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது நமக்கு தெரியும் தேவாட்டுக்குட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று. அவருடைய குணலட்சணங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த குணத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நாம் அவரை இங்கே பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம். வெளிப்படுத்தல் 7:17 பாருங்கள். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் அப்படின்னு படிக்கிறோம். அப்போது தேவ ஜனம் பெறப்போகிற ஒரு பெரிய அந்தஸ்து என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை ஃபிசிக்கலாக சரீர பிரகாரமாக தம்முடைய பிள்ளைகளை அவர் வழிநடத்தி செல்வார் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு. அவர் எங்கே போனாலும் இந்த விசேஷித்த கூட்டத்தாரை தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டே செல்வார். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் அந்த ஸ்பெஷல் குரூப்பில், அந்த விசேஷித்த கூட்டத்தார் மத்தியில் இருக்க வேண்டும் அல்லவா? அங்கே அவரையே பின்பற்ற வேண்டும் என்றால் இங்கேயே நாம் அவரை பின்பற்ற வேண்டும். பரலோகத்தில் நாம் பரிசுத்தவான் என்ற கூட்டத்தில் பரிசுத்தவான்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்றால் நாம் பூமியிலேயே பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் அல்லவா? சிந்திக்க வேண்டும். 5வது பாடம், கடைசியாக அழைக்கும் ஊழியம் செய்வோம். நித்தியத்திற்குள்ளே நாம் போக வேண்டும். நாம் மட்டும் போகக்கூடாது, இன்னும் அநேகரை அழைத்து செல்ல வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் அழைப்பின் புத்தகம், ரெவலேஷன் இஸ் a book of come என்று சொல்லுவார்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் மட்டும் கம் அல்லது வா, வாருங்கள் என்ற வார்த்தை 7 முறை வருகிறது. பாருங்களேன், 22ஆம் அதிகாரத்தில் 7 மற்றும் 12ஆம் வசனங்களில் 2 முறை இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு படிக்கிறோம். Behold I come quickly அப்படின்னு கிறிஸ்து சொல்கிறார். சரிங்களா? வெளிப்படுத்தல் 22:17ஆம் வசனத்தில் 3 முறை ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆவியானவர், மணவாட்டி, ஆவியானவரும் வாவான்னு கூப்பிடார். மணவாட்டி ஆகிய திருச்சபை என்ன செய்யணும்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் போய் மற்றவர்களை வாருங்கள் வாருங்கள் வந்து பாருங்கள் என்று இயேசுவிடம் அநேகரை அழைக்க வேண்டும். கேட்கிறவனும் வா என்பானாக. அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களும், ரட்சிப்பின் அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களும், ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்களும் அவங்க போய் மற்றவங்களை வான்னு அழைக்கணும். தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். மெய்யான தெய்வம் யார் என்று அறிய தாகமுள்ளவர்கள் வர வேண்டும். அன்பானவர்களே,
இன்றைக்கி நிறைய சூழ்நிலைகளில் நம்ம சர்ச்சுக்கே வர்றதில்லை. நாம் எங்கே போய் மற்றவர்களை வாருங்கள் என்று இயேசுவிடம் அழைக்கப் போகிறோம்? அழைக்கிறோமா? இன்றைக்கி சபைகளில் ஊழியங்கள் நடக்குதா அப்படின்னா இல்லை. யோசித்து பார்ப்போம். நித்தியத்திற்குள்ளே போக வேண்டும் என்றால் அந்த அழைப்பின் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். வெளிப்படுத்தல் 22:20 2 முறை படிக்கிறோம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஈவன் சோ கம் லார்ட் ஜீசஸ் அப்படின்னு பைபிளில் நான் படிக்கிற கடைசி ஜெபம் அதுதான். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். பார்த்தீங்களா? அப்போ 7 முறை கம், வருகிறேன், வா, வாரும் என்ற வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் வா என்று அழைக்கிறார். நம்மை என்னிடம் வாருங்கள் என அழைக்கும் தேவன் நாமும் மற்றவர்களை இயேசுவிடம் வாருங்கள் என அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மத்திய 11:28 படிக்கிறோம்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவிடம் வருவதற்கு அவர் எப்பொழுதும் தமது கரங்களை நீட்டி அழைத்து கொண்டே இருக்கிறார். யோவான் 6:37 படிக்கிறோம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் ஒருவரையும் தள்ளாதவர், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர், எல்லாரையும் அன்பாக அழைக்கிறவர். நாம் அப்படிப்பட்ட சிந்தையோடு, இன்க்ளூசிவ் நேச்சர், எல்லாரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தையோடு நாம் எல்லாரையும் அழைக்கிறோமா? அல்லது இவர் வேண்டாம், அவர் வேண்டாம், அப்படிப்பட்ட மனப்பான்மை தான் இன்றைக்கி சபையில் இருக்கிறது. அவர் நம்மாள், அவர் நம்மாள் கிடையாது, அவர் இந்த ஜாதி, அவர் அந்த ஜாதி, அப்படிலாம் இன்றைக்கி நிறைய வித்தியாசங்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு பொதுநல சிந்தையோடு நம்ம எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளாக, நித்தியத்திற்குள்ளாக, நீதிக்குள்ளாக அழைக்க வேண்டும். இப்போ என்ன அர்த்தம்? ஊழியம் செய்யணும். ஊழியம் ஊக்கமாக செய்தால் உன்னத தேவனுடன் நம் உறவு பலப்படும். ஊழியம் செய்கிறோமா? அன்பானவர்களே, அந்த ஊழியத்தை செய்ய தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். உணர்வோம். நித்தியத்திற்குள் போகணும் அப்படின்னா சும்மா போயிடக்கூடாது, வெறுங்கையோடு போகக்கூடாது, ஆத்துமாக்களோடு செல்ல வேண்டும். முதல்ல நாம் உள்ளே போக ஆயத்தமாகணும், பிறரையும் ஆயத்தமாக்கணும். ஒப்படைப்போம். தேவனோடு இருக்கிற அந்த உறவு இன்னும் பலப்படட்டும். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த 2ஆம் காலாண்டு பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற அந்த உறவிலே நாங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பலப்பட, தனித்தனியாக உம்மோடு உறவிலே வளர, குடும்பமாய் உம்மோடு உறவிலே வளர, சபையாய் உம்மோடு உறவிலே நெருங்கி வளர எங்களுக்கு உதவி செய்யும்படி, உம்மை போல் இயேசப்பா எங்களை மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த காலாண்டு, புதிய காலாண்டு பாடங்களில் சந்திப்போம். தேவன் நம்மோடு இருப்பார். ஆமேன்.